யாரு இதோட பாரிச்சு வச்சு யாரு நீ ஃப்ரெண்ட் சொல்லி தானே கூப்பிட்டேன். நானும் உன்னை நம்பி தானே வந்தேன். வணக்கம். இந்த குரலை நீங்கள் கேட்டீங்க. இப்போ கேட்டாலும் மனசை உழிக்கிறோம். பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் கேட்குறீங்கள, உண்மையாகவே மனுஷனாக இருக்கிற எல்லாருடைய நெஞ்சை உழுக்கிற அந்த குரல் தான் இப்போ நீங்கள் கேட்டது. அதை நான் முத கேட்கல எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். கேட்டேன் நானும் என் தம்பி லெனினும். ஆடி போயிட்டேன் சார். அப்படியே உண்மையிலே நாம் எந்த உலகத்தில் இருக்கோம்? இவ்வளவு வக்கர புத்தியோட இருக்கிறவனோட இந்த பிள்ளைகள் மாட்டி சின்ன பின்னமாகி அந்த வீடியோவை சார் நான் தூங்கவே இல்லை. அந்த வீடியோ ஆனால் ஒரு 6 வருஷம் 19 பிப்ரவரி 6 வருஷம் கழித்து இன்றைக்கி அதுக்கு ஒரு விமோச்சனம் இருந்தாலும் மனசு ஆறலை. அந்த பிள்ளைகளுடைய அந்த கத்து அது மனசே ஆறலை. மனசு ஆனால் ரொம்ப அந்த நீதியரசர் அவங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. உண்மையிலேயே எல்லாரும் இன்றைக்கி தமிழகமே அப்படி ஒரு நிறைஞ்சு நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த படுபாவியை நாசமாக போகணும் அப்படின்னு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோவை நக்கீரன் வெளியிட்டப்போ சொன்ன அதே மாதிரி தான் உள்ள குமுறலை சொல்லிக்கிட்டு இருந்த மக்களுக்கு ஒரு ஆற்றுதல், ஒரு பெரிய ஆற்று. ஏன் இது இவ்வளவு எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க இந்த தீர்ப்பை? எல்லாரும் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க அப்படின்னா, சமகாலத்தில் பிள்ளைகளை திங்குற கூட்டம், பச்சைக்கறி சாப்பிட்ற கூட்டம் நிறைஞ்சிருச்சு. அதுவும் இந்த செல்ஃபோனுங்கிற ஒரு சனியை வந்த பிறகு அன்னைக்கு அந்த என் தம்பி அருள் அந்த 2-3 வீடியோ அனுப்பி அதை கொஞ்சம் பாருங்கண்ணான்னு சொன்ன உடனே நான் பார்த்துட்டு விக்கித்தது இன்றைக்கும் மனசு நிழலாடிட்டே இருக்கு. அது ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, அதை விட்டு நான் விலகவே இல்லை. ஏதாவது ஒன்று இதுக்கு ஏன்னா ஒரு பத்திரிக்கைன்னா என்ன, பொதுவாக வர நியூஸை சொல்லிவிட்டு அவங்க ஆடு போயிட்டுருக்கணும், அதான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் நக்கீரன் மாத்திரம் அதை ஆழத்தை பார்க்காம விடுறதில்லை. அப்படிங்கிறதுல ஆரம்பத்துலேருந்தே நம்ம பிரேமானந்தாவுக்கு 2 ஆயில் கொடுத்தது அப்படி தான், நக்கீரனால் தான் கிடைச்சது. நித்யானந்தாங்கிற படவா இன்றைக்கி நாட்டை விட்டு போயிட்டான். ஆனால் இன்றைக்கி இந்த பாடுபட்டுருக்கிறதுக்கு காரணம் நக்கீரன். சிவசங்கர் பாபா இன்றைக்கும் ஓடி ஒளிஞ்சிட்ருக்கான். காசி நாகர்கோவில் இன்றைக்கும் அவன் ஜெயிலில் இருக்கான். இந்த பெண்களை போகப்பொருளாக்கி ஒரு சாப்பிட்ற எத்தனை எல்லாருக்கும் நக்கீரன் ஒரு யமனாக தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதில் இந்த பொள்ளாச்சி அந்த வீடியோ பார்த்து நான்
தூங்காமல் காலையில் எழுந்திரிச்ச உடனே மறுபடியும் சீக்கிரம் வந்துட்டு நான் இரவே வந்து பார்த்துட்டு அருளுக்கு ஃபோன் பண்ணுறேன். தம்பி அருள், இதுக்கு பின்னாடி வேறு யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு காலையில் வேணும் தம்பின்னு. காலையில் ஃபோன் பண்ணுறாரு. அண்ணா, ஒரு பெரிய தலைண்ணே, அரசியல் தலை, ஃபோன் பண்ணுறேன். வேறு யாரில் தான் ஃபோன் பண்ணுறேன். அவர் மெட்ராஸில் இருக்கார். ஃபோன் பண்ணுறேன். நான் ஜாக்கிரதை, உன்னை தொலைச்சி விடுவேன், யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு மிரட்டுறாரு. அப்போ தான் வந்து எனக்கு ஓ தலைகள் இந்த ஃபோன் பண்ண உடனே தலைகள்லாம் அப்படி நடுங்குது, அப்போ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபெலிக்ஸ்னு ஒரு தம்பி இருந்தார். அவரை நீ கேமரா ஆன் பண்ணு, நான் பேசணும்னு சொல்கிறேன். சொன்ன உடனே சொல்லிவிட்டு லெனின் தம்பியை பார்த்துட்டு நான் வரேன். டிவியில் பாண்டியராஜன் ஒரு அப்போது எஸ்பி பொள்ளாச்சி, அவர் போலீஸ்காரன் தான். அவங்கள வந்து சாராயத்துக்காக போராடின மக்களை வந்து ஒரு பெண்ணை வந்து அரைஞ்சிருப்பான். இருந்தாலும் அவனுக்கு அதுக்கு உயர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க, அது வேறு. இப்போயும் நல்ல பதவியில் இருக்கான் குளத்தூரில். இப்போ சிஎம்மோட தொகுதியில் இன்றைக்கி பெரிய பதவியில் இருக்கான், அதே பாண்டியராஜன். அது ஏற்கனவே கெட்டு போட்டோம். அவன் பாண்டியராஜன் என்ன ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்கிறான், ப்ரெஸ் மீட்டே வைக்கிறான். யாராக இருந்தாலும், ஏன்னா உரிமையில் சொல்கிற ஒன்றும் தப்பு இல்லை. இந்த வஞ்சகனுக்கு, இந்த நாசகாரங்களுக்கு வக்காலத்து வாங்குற எவனுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடாது. அவன் என்ன சொல்கிறான், 4 வீடியோ தான் இருக்குது, அதுக்கு மேலே கிடையாது. யாராவது இந்த வீடியோ ஒளிபரப்புனா நாங்கள் வந்து விடமாட்டோம், கேஸ் போடுவோம். அதை விட முக்கியம் அவன் சொன்னது. ஆமாம், ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு வந்து திருநாவுக்கரசுங்கிறவனுடைய லவ்வர் தான். அது 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிள்ளையே தான் அப்படி பண்ணியிருக்கான். மற்றபடிக்கு வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் எல்லாம் தீர விசாரிச்சிட்டோம். யார் இவனே கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்படி போகிற போக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேரையும் சொல்லிட்டான் அந்த ஆள். யார், ஒரு போலீஸ்காரன். அதெல்லாம் மன்னிச்சிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம மாதிரி ஆளுகள் சொன்னால் விட்டுருவாங்களா, நான் சொல்லக்கூடாது. அப்போ அவனை மன்னிச்சு விட்டுச்சு. அப்படி ஒரு எஸ்பி கத்துறான். அப்படியே கோயம்புத்தூர் கலெக்டர் யாரோ ஒரு பேர், அவன் என்ன சொல்கிறான், இது வந்து அரசாங்கம் உங்கள் சாதாரணமாக விடாது, ஏதாவது இந்த வீடியோ வெளியிட்டால் அரசாங்கம் விடாதான், உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கும், ஜாக்கிரதை. அவர் அந்த பக்கம். அப்போ தான் நம்ம அந்த வீடியோவை பேசணும். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இத்தனையோ கோடி பார்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போது அது அந்த வீடியோ பேசுகிறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போகும்போது ஒரு பெண்ணை நம்ம சாமியாக கும்பிடணுன்னு தான் நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நாய்கை, அதுவும் முக்கியமாக அந்த திருநாவுக்கரசன் ஒரு நாய், அவன் சின்னப்பபாளையம்னு ஒரு ஊர், அதாவது பொள்ளாச்சி பக்கத்தில், அதில் பண்ணை வீடு வச்சுருக்கானா. யார், திருநாவுக்கரசு. அந்த பண்ணை வீடு தான் இவங்களுடைய 10 பேர். 1-2 தப்பிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு இன்னொரு வழியில் தண்டனை இருக்காது. வேறு இன்னொரு வழினா, நான் சொல்கிறேன், இப்படி ஒரு தப்பெல்லாம் செஞ்சுட்டு யாரும் தப்பிக்க முடியாது. அதை நம்ம பார்ப்போம். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு அருள் என் தம்பிகிட்ட கேட்குறேன். எப்படி மாட்டினான்? இவனுங்க நண்பனுடைய தங்கச்சினாலும் விட மாட்டானுங்களாம். இந்த நாய்கள், இந்த வெறி நாய்கள், சோரி நாய்கள் இருக்கான்ல, இவனு நண்பனுடைய தங்கச்சின்னா கூட, இவன் நண்பன் ஒருத்தன், இவங்க இந்த 10 பேர் இருக்காங்கல்ல, இவங்களுடைய நண்பன் ஒருத்தன் நம்பி இவங்கிட்ட தங்கச்சியை காரில் போக சொல்லியிருக்கான். அவன் பாருங்க, இந்த உள்ளே போகும்போதே இவங்க சிலுமிசம் எப்படி சார் எடுக்கிறாங்கன்னா, இவங்க எப்படி பிளான் பண்ணி இவங்களை அதாவது சிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க.
முன்னாடி திருநாவுக்கரசு, இந்த பக்கம் சபரின்னு அந்த ஒருத்தன் ரிஸ்வந்துங்கிற சபரி கார் ஓட்டுவானா. இவங்க 2 பேரில் ஒருத்தன் கார் ஓட்டுறான். கையில் வந்து மிக விலை உயர்ந்த கேமரா இருக்கும். நடுவில் அந்த பொண்ணு, இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காந்துக்குவான். சினிமா மாதிரி. அவங்க அந்த பிள்ளை பார்க்காத நேரத்தில் பச்சக்குன்னு கன்னத்துலேயோ வாயிலையோ ஏதோ ஒன்று அழுத்தி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது, ஏதோ ஒன்று பண்ணுறது. அதை உடனே அவன் லைவாக எடுத்துறது. அது மிரண்டு போயிருக்கு. அந்த பிள்ளை மிரண்டு கத்தி கூச்சலிட்டு கத்தின பிறகு வேறு வழி இல்லாமல் அவங்க அந்த பிள்ளையை கீழே இறக்கி விடும்போது கழுத்தில் இருந்த செயினையும் அத்துட்டு கொண்டு கீழே தள்ளி விட்டு போயிட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டோடு யார் இந்த கும்பல். இப்போ இத்தனை ஆயில் கிடச்சிருக்க, இதுக்கு வேறு வக்காலத்து வாங்குவாங்க கொஞ்சம் பேர் இருக்கான். காலையிலே வராங்க, நாங்கள் அப்பீல் போவோன்னு சொல்கிறவன்லாம் இருக்கான். அது அப்பீல்லேருந்து அவனை காப்பாற்றுறவனும் இருக்கான் இங்கே. ஏன்னா நான் சொன்னால அந்த பெருந்தலை அது வெறும் தான் வீட்டில் இருக்கிற பிள்ளையை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு தானே இவங்க இவ்வளோ வேலை பண்ணிகிட்டு இருக்கானோ. அதுக்கு வக்காலத்து வாங்குறவனும் இருக்கான். அவன் வீட்டு பிள்ளைகளை இப்படி பண்ணியிருந்தால் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சார் ஒரு பிள்ளைய 10 வெறிநாய் வந்து குதறினா எப்படி இருக்கும்? 10 வெறிநாய். அதை விட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எங்கே மிரண்டுட்டேன்னா அந்த சபரி தான். அந்த நாய் சபரியா ஒருத்தன் முதல்ல கூட்டு கொண்டு போய் பெல்ட்டை அடிக்கும்போது அது கத்துது. இல்லைன்னா அது இல்லைன்னா கலட்டுறனான்னு அது அழுகுது, கத்துது. அதை அந்த பிள்ளை அலறத ஒருத்தன் இப்படி அந்த இதில் வீடியோவில் இருக்கும், இப்படி கூப்பிடுவான். என்ன பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? நீ ஃப்ரெண்ட்னு சொல்லி தானே கூப்பிட்டேன், நானும் உன்னை நம்பி தானே வந்தேன். எதுக்கு என்ன இப்படி பண்ண? அதாவது அப்போ இங்கே ஒரு 20-10 நாய் இருக்குது, அங்கே வெறிநாய் சுற்றி இருக்குது. அதாவது நீ ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கை பண்ணிடுங்கடா, பின்னாடி நாங்கள் வரோண்டான்னு. அந்த இதை பார்த்தோன்னே என்னால் மனசே இல்லை சார். அது பிள்ளை எப்படி குதறி இருப்பானோ பாவம் சார். அதாவது இவ்வளவும் தாங்கிட்டு ஒரு உண்மையிலே அந்த பிள்ளைகளை நம்ம கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா ஒரு 8 விக்டிம், அதில் வந்து 8 பேருமே பிறர் சாட்சி ஆகாமல் எதுக்கும் பயப்படாமல் அது கோர்ட்டில் அந்த பிள்ளைகள் சாட்சி சொல்லி அந்த 8 பேரும் நின்னது இல்லை. அதுக்கே வந்து ஏன்னா இது மாதிரி எத்தனை வயது பிள்ளைகளை அதை காப்பாற்றிருக்காங்க இந்த மாதிரி சாட்சி சொல்லி. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய தலைவணக்கம். இவங்க என்ன பண்ணுறது, அந்த அப்படி கூப்பிட்டு எடுத்துட்டு அந்த பிள்ளைகளை மறுபடியும் இதை காமிச்சே காமவெறிக்கு வர சொல்கிறது. இதே வேலையாக இருந்திருக்கானோ. ஒருத்தன் ரெடிமேட் ஸ்டோர் நடத்தியிருக்கான், சதீஷ்னு ஒருத்தன். அந்த ரெடிமேடு கடையில் இருக்கிற பிள்ளைகளை பூரா கொண்டு வந்து இச்சைக்கு பயன்படுத்தியிருக்கானோ. ஒரு பொண்ணு வந்து பியூட்டி பார்லர். இத்தனைக்கும் இவங்க எல்லாமே லவ் பண்ணுற பிள்ளைகளை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சே கொண்டு வந்திருக்காங்க. பள்ளி காலேஜில் போய் நின்றுக்குவாங்களாம் மொத்தமாக பிள்ளைகளை. அது பாவப்பட்ட பிள்ளைகள். அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏமாந்துடுறாங்க. ஏமாந்த பிறகு தான் பின்னாடி இதெல்லாம் பட்ட பிறகு தான் ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமேனு அப்புறமேல பிள்ளைகள் வந்து ஒப்பாரி வைக்கிங்க. அந்த மாதிரி பிள்ளைகளை இவங்க வந்து முதல்ல ஃபோன் நம்பர் வாங்குறதான். வாங்கி அந்த ஃபோன் நம்பரை திருநாவுக்கரசு கொடுக்குறது. திருநாவுக்கரசு தான் ஃபோன் பண்ணுறான். அவன் ஒரு வசியமாக ஏதோ ஒரு விஷயம் பேச்சிலே அப்படி வசியம் பண்ணுவான். அந்த பிள்ளைகளை வர வச்சு அதே பண்ண வீட்டில் அதாவது
பண்ண வீடு போன பிறகு அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு பியூட்டி பார்லர் இருக்கிற பிள்ளை அவன் காதலன் கூப்பிட்றான். யாருக்கு? ஒரு வளைகாப்பு, அந்த பிள்ளைக்கு நீ வந்து அழகு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பியூட்டி பார்லர் இருக்கிற தன் காதலியை கூப்பிட்றான். கூப்பிட்டா பண்ண வீடு இருக்குது. அந்த பிள்ளை போய் கேட்குது, என்னடா ஒருத்தரையும் காணுமே அப்படின்னு. இல்லை பக்கத்து வீட்டில் தான், நீ ஒரு 2 நிமிஷம் இரு அப்படின்னு. அடுத்த நிமிஷம் கதவை சாத்துறாங்க, பிள்ளையை பிரித்து மேய்ஞ்சிடுறாங்க. அடே உன்னை நம்பி தாண்டா வந்தேன், நீ தாண்டா கூப்பிட்ட அப்படிங்குது. அப்புறம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. நீங்கள் வெளியே போனப்போ அந்த பிள்ளை துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்து வீட்டில் போய் தான் தப்பிச்சிருக்கு. ஆனால் நக்கனுக்கு ஒரு பெரிய மன நிம்மதி என்னென்னா, இது மாதிரி பொள்ளாச்சியும் சரி, பொள்ளாச்சி மாதிரி இருக்கிற மற்ற ஊர்களில் இப்படி செய்கிற அந்த ஓநாய் வெறி நாய்களை எச்சரிக்கிற ஒரு விஷயமாக இது வந்து இந்த வழக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு. என்ன கொடுமைன்னுங்கிறீங்க, இந்த வந்துச்சு, பரபரப்பாக பேசப்பட்டுச்சு, வீடியோ நாங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். இதை பற்றி தான் அடுத்தடுத்து தம்பி அருள் வந்து கொடுத்துட்டே இருப்பார். கடைசியாக தம்பி பிரகாஷும் அதில் சில விஷயங்களை செஞ்சு கொடுத்தாரு, எடுத்து கொடுத்தாரு. வீடியோ போயிட்டே இருக்குது. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு, அப்போது எடிமி கவர்மெண்ட் தானே, எனக்கு ஒரு சம்மன் வந்துச்சு. சாட்சிக்காக ஒரு சம்மன், சாட்சி சம்மன் சொல்கிறான். அப்போ எங்கள் அட்வொகேட்டை நான் கேட்டேன், சரி நீங்கள் போயிட்டு வாங்க, சிபிசிஐடியிலேருந்து தான் சம்மன் வந்துச்சு. சம்மன் போனோம். சார் உள்ளே போனால் ஒரு இன்ட்ராகேஷன் ரூம். இன்ட்ராகேஷன்னா நம்ம தான் இந்த போலீஸு இந்த இன்ட்ராகேஷன் நிறைய பார்த்துட்டோமே, அந்த ரூமில் என்னை உட்கார வச்சுருக்காங்க. நான் முதல்ல எடுத்த உடனே இந்த அகலம் தான் டேபிள் இவ்வளோ இருக்குது, முன்னாடி உட்காந்துருக்கேன். 2 பொம்பளை வந்து உட்காந்தாங்க. அது ஒரு கருத்த பொம்பளை, இன்னொன்று செவத்த பொம்பளை, 2 பேர் உட்காந்தாங்க. இந்த கருத்த பொம்பளை அட்ன கால் போட்டு, அந்த கால் வந்து என் கவுட்டுக்கிட்ட அந்த ஷூ வருது. என்னால் பின்னாடி போக முடியாது, ஏன்னா இவ்வளோ தான் ரூமு, டேபிளும் இவ்வளோ தான், டேபிளையும் தள்ளி வைக்க முடியாது. நான் பார்க்குறேன், வேணும்னே அந்த பொம்பளை வைக்குது. சொல்லுங்கள், எடுத்த உடனே கேட்டது, யாரை கேட்டு இந்த வீடியோ போட்டேன்னு கேட்டுச்சு. யார்? அந்த 2 பேரில் ஒரு பொம்பளை. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இது சாட்சிக்கு தானே கூப்பிட்டீங்க, விசாரணையா இது அப்படின்னு கேட்குறேன். ஹலோ மேன், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் மேன் அப்படின்னுச்சு. இல்லைங்க சாட்சிக்கு தானேங்க கூப்பிட்டீங்க, ஏதோ தப்பு பண்ண கேட்குற மாதிரி கேட்குறீங்களே. அதாங்க யாரை கேட்டு இது போட்டிங்க, மொத்தம் எத்தனை சிடி? 1100 இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இது நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க. ஆமாம், நாங்கள் போட்டு அதை கொண்டு வந்து கொடுத்தோம் காப்பி. சரி, மிச்சம் எங்கன்னு கேட்டுச்சு. அது மிச்சம் நீங்கள் தான் தேடணும். சரி, இது கையில் கிடச்சோடனே யாரை கேட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் கேட்டேன், யாரை கேட்கணுங்க? நான் சொன்னேன், இல்லைங்க ஒரு பத்திரிக்கைக்காரன், எங்களுக்கு ஒரு விஷயம் வருது, அதுவும் வந்து ஒரு கொடூரமாக சித்திரவதை பண்ணுறாங்க. ஒரு 10 நாய்கள் சேர்ந்து, வெறி நாய்கள் சேர்ந்து ஒரு பிள்ளையை கொதறது. டோன்ட் டாக் லைக் தட் அப்படின்னுச்சு. அதாவது நாய்கள்னு சொல்லக்கூடாதான், ஏன்னா இந்த 10 நாய்களுக்கு வேண்டிய 2 பொம்பளை, அதான் விஷயம். இப்போ அதில் என்னென்னா, டோன்ட் டாக் லைக் தட் அப்படின்னாங்க. நீங்கள் பொம்பளை தானே என்ன, அதுக்கு நோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னாங்க. சரி சொல்லுங்கள், ஏன்னா அவங்க பிடியில் இருக்கும். இது என்னென்னா இன்ட்ராகேஷன் ரூமில் அந்த டேபிள், அதில் மைக் இருக்குன்னா எனக்கு தெரியும், வீடியோவும் கேமராலாம் இருக்குது, 4 பக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது மேலே ஒருத்தர் பார்த்துட்ருப்பான்னு தெரியும். அந்த நேரம் மேலே இருக்கிற ஆஃபீஸர் யாருன்னா சிபிசிஐடியில் அப்போ வந்து சாபர் சேட்டுன்னு ஒருத்தர் தான், கலைஞர் பேரில் இருந்தார். அப்புறம் அடுத்த ஏடிமி பேர் வந்தோடனே அவர் சிபிசிஐடி பொறுப்பில் போய் மேலே உட்காந்து, அதான் மேலேன்னா 4வது மாடி 3வது மாடி. நாங்கள் ஏன்னா எப்பயுமே
படத்தில் பார்க்குற மாதிரி தான். அந்த அந்த பக்கம் என்ன யார் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளை விசாரிக்கிறது மட்டும்தான் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. அது மாதிரி பார்த்துட்ருக்காங்க. எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி சார் மேலே தான் இருக்கார். ஏன்னா நமக்கு ஒரு 2 குருவி சொல்லும்ல சார், ஒரு குற்றவாளியை, அதாவது நான் ஏதோ இந்த வீடியோ எடுத்து நான் ரிலீஸ் பண்ண மாதிரி, நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி இந்த 2 பொம்பளைகளும் கேட்குறாங்க. 2 பேரும் சிபிசிஐடி எஸ்பியான். ஒரு அம்மா பேர் ராஜேஸ்வரி. அது யாருன்னா கக்கம் பேத்தி வெள்ளங்கும். நான் அப்போ தான் நினைச்சேன், வெளியே வந்தப்போ தான் சொன்னாங்க, ஓ கக்கம் பேத்தி சூப்பர். அவள் தான் அந்த அம்மா தான் கால் மேலே காலை போட்டு கட்டின காலில் ஷூவை வந்து என் கவுட்டுக்குள்ளே வரைக்கும் நீட்டினது. அடுத்து இந்த பக்கம் நிஷான்னு ஒரு அம்மா, நிஷா பார்த்திபன் அப்படின்னு ஒரு அம்மா. ஒரு 1.5-2 மணி நேரம் சார். அதாவது ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், நீ யாரை கேட்டா போட்டேன்னா நீங்கள் இந்த பதில் என்ன சொல்லுவீங்க? இப்போ அதிமுகலேருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கானோ, நாங்கள் சிபிஐக்கு மாற்றினதுனால தான் இந்த வழக்கு தீர்ப்பு கிடைச்சதுன்னு வெக்கம் இல்லாமல் இப்போ எனக்கு உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தன் தான் பிள்ளை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவன் அந்த பாடுபட்டான். தான் பிள்ளையை சேர்த்துடக்கூடாது, தான் பிள்ளை உள்ளே வந்துடக்கூடாது. அந்த பிள்ளைய அருள்கிட்ட சொல்லியிருக்கான் அந்த ஆள். வேறு யாரும் தான் என்ன சொல்லியிருக்கான், 20 வயசு தான் என் பையனுக்கு ஆகுது, அவனுடைய வாழ்க்கை என்ன? 20 வயசானா மூதேவி, உன் பிள்ளையோட சேர்ந்த நாய் நரி எல்லாம் சேர்ந்து பச்சை பிள்ளைகளை கொதறி திணிச்ச அந்த பிள்ளைகளுக்கு குடும்பம் குட்டி இருக்குன்னு இவங்க யோசிக்கலை. 20 வயசு பையனை நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்களே, அவங்களுக்கு குடும்பம் இருக்க அப்படின்னு நம்ம அருள்கிட்ட கேட்டிருக்கேன். அருள் சொன்னார் இந்த மாதிரி. அதையும் நான் வந்து வாய்ஸில் கொடுத்தேன். அப்போது இந்த இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த சிபிசிஐடி என்கொயரி எனக்கு எதிராக என்னை வந்து குற்றவாளி ஆக்கி உட்கார வச்சு நீங்கள் வந்து என்ன சித்திரவதை பண்ணுது. இப்போ அறிக்கை விடுறாங்க எங்களால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. நாங்கள் என்ன பண்ணோம், இதை பதிவு பண்ணிட்டோம். பதிவு பண்ண பிறகு சிபிஐ வேணுங்கிறத நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் நாமளும் ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம். சிபிஐக்கு மாறிச்சு. சிபிஐயில் போய் நம்ம சாட்சி கொடுத்தோம். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச விக்டிம் 2 பேரை நீங்கள் அவங்களுக்கு அதை வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறத அந்த ஒப்பந்தத்தோட வெளியே யார்ட்டும் தெரியக்கூடாது. அதுதான் மெயின். இப்போ இந்த 8 பேர் விக்டிம்னா 8 பேர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த சீக்ரஸியை வந்து சிபிஐ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிச்சு. அவங்களுக்கு 2 விக்டிம் நம்ம வந்து தேடி கொடுத்தோம். நக்கீரன் வந்து செய்தி போட்டதோடு இல்லாமல் இந்த விஷயத்தில் அந்த வழக்கில் நம்ம என்னெல்லாம் ஒத்துழைக்க முடியுமோ அந்த ஒத்துழைப்பு எல்லாத்தையும் நம்ம கொடுத்தது நான் விளைவு இன்றைக்கி வந்து எல்லாரும் ஒரே மாதிரி சந்தோஷப்படுறோம். ஆனால் செயல் வந்து ரொம்ப மோசமான செயல். இந்த செயலுக்காக இந்த தீர்ப்புங்கிறது. ஆனால் தீர்ப்பு நல்ல தீர்ப்பு. ஆனால் அந்த பிள்ளைகள், பாவப்பட்ட பிள்ளைகள், இனிமேலாவது இது மாதிரி வேறு ஒரு இந்த சொறி நாய், வெறி நாய்கள் இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டால் அவங்கள நான் பொதுவாகவே நாம் கொடுக்குற தண்டனை வெட்டிடணுமே. என்ன, அவனை வெட்டிடணும். அவனுக்கு வந்து அவங்க வந்து திரும்பி பார்த்து படியேறி கோர்ட்டுக்கிட்டனா போக விடக்கூடாதுன்னு சொல்லுவேன். இருந்தாலும் இது கோர்ட்டு சட்டம் இதெல்லாம் அது ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா. ஆனால் சந்தோஷமானது. என் தம்பி காலையில் நாகேந்திரன்னு பொள்ளாச்சியில் அந்த கோர்ட்டில் நம்ம தம்பி நின்றார். ஆனால் எல்லாருக்கும் ஆயில் நின்னோடனே அப்பா அப்படின்னு உட்காந்தேன். ஏன்னா அந்த முதல்ல கேட்ட அந்த குரலுக்கு ஒரு சரியான பதிலடி கிடைச்ச ஒரு சந்தோஷம். நக்கீரனுக்கு வந்து நிறைய வெற்றிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்முடைய உழைப்பு கிடைச்ச வெற்றி, நக்கீரன் டீமுக்கு கிடைச்ச வெற்றி. அந்த வெற்றியில் இது ஒரு மகத்தான வெற்றியாக எல்லாருமே. இன்னைக்கு காலையில் பெரியவர் சபாநாயகர் அப்பாவையா ஃபோன் பண்ணாங்க. ஃபோனே அவங்க தான். ஏன்னா அப்போ நான் வந்து டிபேட்டில் உட்காரும்போது எனக்கு எல்லாமே தெரியும்.
அப்படி உங்கள் இஷ்யூவை பார்த்து 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 உங்கள் வீடியோவை பார்த்து நான் சொல்கிறது எவனும் பதிலே பேச முடியாது. அந்த அளவுக்கு இருந்தது உங்கள் பேச்சு. அது அந்த வெற்றி பூரா உங்களுக்கு தான். அது மாதிரி சகோதரி கனிமொழி பாராட்டினாங்க, அவங்க குட்டி பத்மினி, நம்ம சுபவி அண்ணன் அவர் எங்கேயோ ஃபாரினில் இருக்காங்க, அவர் நம்மளை பாராட்டி வீடியோ போட்டிருக்காங்க, அருள்மொழி அக்கா, எல்லா சமூக ஆர்வலர்கள், அதாவது நண்பர்கள் எல்லாருமே, நண்பர்கள் பத்திரிகை சேர்ந்தவங்க, இன்றுலேருந்து ஆர்கே ஃபோன் பண்ணார், எல்லாருமே ஃபோன் பண்ணாங்க. ஃபோட்டோகிராஃபர் நம்ம ரவி அண்ணனும் ஃபோன் பண்ணார். எல்லாருமே பாராட்டினாங்க. இந்த பாராட்டு நமக்கு வந்து அதனால் நம்ம வந்து கால் தரையில் இல்லாமல் பறக்கலாம் இல்லை. நமக்கு வந்து ஒரு விஷயத்தை சரியாக இன்றைக்கி ஒரு 6 வருஷமாக அவங்கள ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமே நக்கீரனா இருந்தது. நக்கீரனாவுக்கு வந்து அது போட்ட முதல் விதை அதான். அப்படிங்கும்போது இன்றைக்கி அவங்கள அத்தனை பேருக்கும் ஒரு ஆயுள் காலம் பூரா அவன் வாழ்க்கையை அங்கே தான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு ஒன்று. அது பெரிய வெற்றி நக்கீரனுக்கு. அது வந்து நக்கீரனுக்கும் நக்கீரன் குடும்பத்துக்கும் தான். இடையில கூட நீங்கள் கவனிச்சுப்பேன், நம்ம செய்தி பண்ணிட்டோம். அதை நம்ம பண்ணதுனால தான் அவன் உள்ளே இருக்க வேண்டியதாக போச்சு. அவங்க இந்த கோர்ட்டுக்கு சேலம் ஜெயிலேருந்து கோர்ட்டுக்கு கொண்டு வருவாங்க கோயம்புத்தூருக்கு, பொள்ளாச்சிக்கு. அப்படி வரும்போது வர்ற வழியில் அதை நமக்கு போலீஸ் இருக்காங்க, நம்ம ஆள்கள் கொஞ்சம் பேர் வந்து கைவிட்டு வாங்குகிற போலீஸ் என்ன பண்ணிடுச்சு, அவங்கள குறிப்பிட்ட இடத்துல நிற்க வச்சு அந்த 10 பேர் 8 பேரை 9 பேருக்கும் நல்ல தடபுடலாம் பிரியாணி மற்ற ஐட்டங்கள் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு விருந்து படைச்சி தான், விருந்து சாப்பிட்டு தான் அவங்க கோர்ட்டுக்கு வருவாங்க. இதை நம்ம பதிவு பண்ண பிறகு கோர்ட்டுக்கு கொண்டு வரதையும் நிறுத்தினாங்க. பாருங்களேன், இப்போ கோர்ட்டுக்கு வரணும் பார்த்தீங்களா, பண்ணி மாதிரி இருப்பாங்க பாருங்கள் எல்லோரும் கொளுத்து. அப்போ அவங்க தண்டனைங்கிறது அவங்க உள்ள ஹாயாக இருக்காங்க, அவ்வளோதான். நல்ல வேலை ரெண்டு பேர் இருக்கிற சரியாக இல்லை. அப்போ நம்ம வேண்டிக்கிறது கேட்டுக்கிறது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கேட்குற ஒரே ஒரு இதுதான், தண்டனையாக இருக்கணும். ஆயுள் காலம் பூரா சிறைனா சிறையில் தண்டனை பெறணும். அப்போ தான் அடுத்தவனுக்கு தப்பு பண்ணிவிட்டு உள்ளே போய் ஜாலியாக இருக்கலாங்கிற அந்த எண்ணமும் வந்துடக்கூடாது. அப்படிங்கிறது தான் நக்கீரோட மிகப்பெரிய வேண்டுகோள். இப்போயும் இந்த முடிவாக அந்த அழுகுரல் உங்கள் காதில் ஒலிக்கும். இந்த குரல் இனிமே தமிழகத்தில் எங்கேயும் ஒலிக்கக்கூடாது. இது மாதிரி சம்பவம் எதுவுமே இனி நடக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய பாடமாக இருக்கணும். இந்த பாடத்தை கொடுப்பதற்கு அடிநாதமாக நக்கீரன் இருந்தது என்பதை பெருமைப்பட உங்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ ஃப்ரெண்ட்னு சொல்லி தானே கூப்பிட்டேன், நானும் உன்னை நம்பி தானே வந்தேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.